வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கேல இருக்கிற தோழர்களுக்கும், மக்களுக்கும் ஒரு 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 பொதுவான மனிதனா சொல்றேன் நானு. இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, "அடுத்த வீட்டு நெய்யில பலகாரம் செய்யாதீங்கன்னு" சொன்னாரு. அது மக்களாகிய அனைவரும் அறிஞ்ச ஒண்ணு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 சம்பளம் வாங்குறான், 30,000 சம்பளம் வாங்குறான், 15,000 வாங்குறவன்லாம் இருக்கான். அவனால முடிஞ்ச ஒரு டூ வீலர் வாங்கி டிவி கட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அ அவன் உழைப்புக்கு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஒவ்வொரு எம்எல்ஏலுக்கும் ரூ. 1,00,000 கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் குடுக்குறப்ப, ஒருத்தர் ரொம்ப பரிதாபமா வந்து கார் வேணுங்கவும், அ இப்ப விஜய் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்ல நெய்யில பலகாரம் செய்யாதீங்கன்னாரு. இப்ப அம்புட்டு பேத்துக்கு காரு அப்படின்னா, இந்த 1,00,000 சம்பளத்தில கார் வாங்கி அவர் டியூ கட்ட முடியாதுங்களா? அ இப்ப வந்து எம்எல்ஏவுக்கு பாவம் இப்ப முதலமைச்சர் அவரு இறக்கப்படுறாரு. அப்ப இந்த அதிதினமும் 20,000 15,000 சம்பளம் வாங்குறவன் டியூ, வீட்டு வரி, வீடு கட்டின வாங்குனதுக்கு இது கட்டி அவன் குடும்பத்தையும் பார்க்குறானே! அப்ப நடுத்தர மக்கள பார்த்தா முதல்வருக்கு தெரியலையா? எம்எல்ஏ மட்டும் தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுதா? அ இன்னைக்கு யார் கார் இல்லாம இருக்காங்க? உங்க இதில இருந்துக்க சில பேர் வந்து சிரமப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாங்குற சம்பளத்தில வச்சு ஒரு முதல்வர் என்ன செஞ்சிருக்கணும் சட்டசபையில? உங்களுக்கு குடுக்குற சம்பளத்தில நீங்க ஒரு டிவி போட்டு ஒரு வண்டி வாங்கணும். அதுலயும் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏத்தலமா வாங்கி குடுக்குறீங்க இனோவா காரு. அதாவது ரூ. 30,00,000 கார் வந்து வேணுமா? 15, 20, 25, ரூ. 30,00,000 காரு. அப்போ வந்து ஆவின் பால் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3 ஏத்தப்படுகிறது. ரூ. 4 ஏத்தப்படுதாம். அதாவது மக்கள் அனுதினமும் குழந்தை வரைக்கும் யூஸ் பண்ற பால் விலை ஏற முடியுதாம். ஆனா டக்குன்னு முதலமைச்சர் ஏந்திச்சு அனைத்து பேத்துக்கு காராம். இப்ப கார் இல்லாம யார் இருக்கா? ஒருத்தன் ஒவ்வொரு கோடி ரூபா கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, அவரு ஒருத்தர் கேட்டாருங்க பாவம் கர்ண பிறப்பு 234 பேத்துக்கும் காரு அப்படின்னா, அப்ப நடுத்தர மக்கள் 20,000 சம்பளம் வாங்கி பாவம் ஒவ்வொன்னும் கட்டி அவன் வண்டிய தூக்கிட்டு போய் குடும்பத்த காப்பாத்துற நடுத்தர மக்கள முதல்வருக்கு கண்ணுக்கு தெரியல. அ எலெக்ஷன் அப்ப மட்டும் அடுத்த வீட்ல நெய்யில பலகாரம் செய்யாதீங்கன்னு சொன்ன முதல்வர் அவர்களே, தயவு செய்து மக்களை சிந்திச்சு பாருங்க. மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு பால் விலைய ரூ. 4 ஏத்துறீங்களே, இந்த இவ்வளோ பணத்த வந்து அதில குறைக்கலாம்ல. ஏழை எத்தன பேர் சாப்பிடுவாங்க. அத வந்து மனதில் கொண்டு தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சும்மா இந்த மாரிலாம் வந்து குடுத்து மக்கள் வயித்துல அடிக்காம, மக்களுக்கானத குறைக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க. 2வது ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவங்க அவங்கவங்க டிவி வாங்கி இப்ப எத்தன பேர் அவங்கவங்க இதில தான் வாங்கி கார் வாங்கி ஓட்டி டிவி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல தமிழக முதல்வர் இதை கைவிட வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 2வது வந்து அவங்க சம்பளத்தில வாங்கி அவங்க கட்டி அவங்களுக்கு வரட்டும் என்பதை மிக தாழ்மையா பொதுமக்களா சொல்றேன். மனவேதனையோட சொல்லிக்கிறேன் தமிழக முதல்வர்களுக்கு. வாழ்க வளமுடன்.